ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்மின் அப்படிங்கிற நாவலோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா தகழி சிவசங்கரன் பிள்ளை. இது ஒரிஜினலாக 1956 மலையாளமில் ரைட் பண்ணியிருப்பாங்க. தென் லேட்டர் அனிதா நாயர் அப்படிங்கிறவங்க இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. செம்மின் அப்படின்னா ப்ரான் குறிக்கும். இந்த நாவல் கேந்திரிய சாகித்ய அகாடமி அவார்ட் வின் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு யங் உமனுடைய ஸ்டோரி தான். கருத்தம்மா அப்படிங்கிற ட்ராஜிக் ஹீரோயினோட ஸ்டோரி. அவங்க ஒரு ஃபிஷ்ஷிங் வில்லேஜை சார்ந்த பொண்ணு. அண்ட் அவங்களுடைய அப்பா யார் அப்படின்னா செம்மங்குஞ்சு. அண்ட் அவங்க அம்மா பேர் சக்கி. சக்கி ரொம்பவே ஒரு டிப்பிக்கல் விமன் ஆஃப் தி ஃபிஷிங் கம்யூனிட்டி. அவங்க ரொம்பவே கன்சர்வேட்டிவ் அண்ட் ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க. செம்மங்குஞ்சு ஒரு டிஸ்ஹானஸ்ட் ஃபிஷர்மேன். இவங்க லோயர் காஸ்ட் ஆஃப் ஹிந்துவை சார்ந்தவங்க. அண்ட் தேர் வில் பி சேயிங் தட் லோயர் காஸ்ட் அந்த முக்குவார் கம்யூனிட்டிங்கிற கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இவங்க ஸோ இவங்க போட்டெல்லாம் சொந்தமாக ஓன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்செட் ரூல் இருக்குது. பட் செம்மங்குஞ்சு வாஸ் ஸோ ஆம்பிஷியஸ் டு ஓன் அ போட். ஓகேவா, இது மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் பஞ்சமி. பஞ்சமி இந்த செம்மங்குஞ்சு அண்ட் சக்கியோட யங்கர் டாட்டர், அதாவது நம்ம கருத்தம்மாவோட சிப்ளிங். அண்ட் கம்ஸ் பரிக்குட்டி. பரிக்குட்டி ஒரு ரிச் முஸ்லீம் ட்ரேடர். இவர் நம்ம கருத்தம்மாவை லவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா பழனின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. அது நம்ம நாவல் போக போக அப்படியே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த அவுட்லைன் வச்சு நம்ம ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா செம்மங்குஞ்சு ரொம்பவே ஆம்பிஷியஸாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அவர் பரிக்குட்டிக்கும் கருத்தம்மா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கருத்தம்மாக்கும் பரிக்குட்டி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது இது பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பரிக்குட்டிகிட்ட போயிட்டு மணி டிமாண்ட் பண்ணுறது. அண்ட் ஒரு டீலும் பரிக்குட்டியும் செம்மங்குஞ்சும் மேக் பண்ணிக்குவாங்க. என்ன டீல் அப்படின்னா பரிக்குட்டி செம்மங்குஞ்சுக்கு நெட் போட்டெல்லாம் கொடுத்தா செம்மங்குஞ்சு பிடிக்கிற எல்லா மீனையும் இங்கே பரிக்குட்டியே சேல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டீல் கூட மேக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நிறைய கடன் வாங்குவார் பரிக்குட்டிக்கிட்ட. அதெல்லாம் ரீபேவும் பண்ண மாட்டார். அண்ட் பரிக்குட்டி எதுவும் கேட்டுக்க மாட்டார். பிகாஸ் கருத்தம்மா மேலே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அவரும் அது பெருசாக கண்டுக்க மாட்டார். ஸோ இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி செம்மங்குஞ்சு நல்லா ரிச் ஆகிட்டே போவார். அண்ட் கண்டங்கோரான் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு போட்டையும் விலைக்கு வாங்கிடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் மேன் அவங்களோட கம்யூனிட்டியில் போட் ஓன் பண்ணுற ஃபர்ஸ்ட் மேன் யாருன்னா செம்மங்குஞ்சு தான். அண்ட் போக போக பெருசாக வளர பேராசை தான் செம்மங்குஞ்சுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அவர் ரொம்பவே டிஸ்ஹானஸ்ட்டாக இருப்பார். பரிக்குட்டிக்கிட்ட வாங்கின எத்தையுமே அவர் ரீபேவும் பண்ணியிருக்க மாட்டார். கடனாக தான் வாங்கியிருப்பார். பட் ஹி டசன்ட் ரீபே. நம்ம பரிக்குட்டியும் எதுவும் கேட்டுக்க மாட்டார் செம்மன்கிட்ட. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கருத்தம்மாக்கும் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பார்த்துட்டு சக்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ஊரில் தான் ஒரு மித்து இருக்குன்னு தெரியும்ல. ஃபிஷர்மேன் அந்த கடலுக்கு மீன் பிடிக்க போகிற அந்த ஹஸ்பண்டோட சேஃப்டி, அந்த மேனோட சேஃப்டி யார் கையில் இருக்குது அப்படின்னா அந்த கடற்கரையில் இருக்க அந்த ஒய்ஃப் கிட்ட தான் இருக்குது. அவங்க உள்ளே இருக்க அந்த மேன் திரும்ப உயிரோடு வெளியில் வரணும் அப்படின்னா அந்த ஒய்ஃப் ரொம்ப சேஸ்டாக இருக்கணும். அண்ட் சப்போஸ் அவங்க அன்ஃபெய்ட்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா கடலம்மா அந்த சீ காடஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்டோட லைஃப்பை வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மித்து இருக்குங்கிறது இந்த ஸ்டோரியில் ஒரு சென்ட்ரலான ஒரு இதாக இருக்கும். இதை வச்சு ஸ்டோரி கொஞ்சம் ரிவால்வ் ஆகும். என்ன அப்படின்னா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு கருத்தம்மாவே வார்ன் பண்ணி அந்த அவங்கள யாருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்கன்னா பழனி அப்படிங்கிற ஃபிஷர்மேனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. பழனி ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஹானஸ்டான ஒரு ஃபிஷர்மேன். இவர் ஒரு ஆர்ஃபனும் கூட. இவரோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து செம்மனுக்கு பிடிச்சி போய் தான் கருத்தம்மாக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பார். கருத்தம்மா என்ன தான் பரிக்குட்டியை லவ் பண்ணாலும் இந்த ஊரில் இந்த மித்தெல்லாம் இருக்குல்ல. அண்ட் அதுவும் இல்லாமல் பரிக்குட்டி ஒரு அப்பர் கேஸ்ட் ஹிந்து முஸ்லீம். அவர் ஒரு ரிச். வேறஸ் நம்ம கருத்தம்மா பார்த்தா லோயர் கேஸ்ட் ஹிந்து கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. ஸோ இன்டர் ரிலீஜன் அண்ட் இன்டர் காஸ்ட் அந்த மாதிரி மேரேஜ் அப்போல்லாம் கிடையாதுல்ல. அண்ட் இட்ஸ் ஃபோர்பிடன் கைண்ட் ஆஃப் திங்கில். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்னதான் லவ் எல்லாம் இருந்தாலும் ஷி வில் மேரி பழனி அண்ட் கோ டு ஹிஸ் டவுன். அங்கே என்ன ஆகும் அப்படின்னா பழனி ரொம்பவே நல்லவர், நல்லா தான் பார்த்துக்குவார். அவரோட ஹஸ்பண்ட் டியூட்டிஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுவார். அண்ட் கருத்தம்மாவும் கொஞ்சம் மூவ் ஆன் ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அங்கே ஊரில் இருக்கவங்க எல்லாமே அந்த கருத்தம்மாவுக்கும் அந்த பரிக்குட்டியும் இருந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தப்பாக பேசுவாங்க. பழனிக்கிட்டையும் சொல்லுவாங்க. அவளை இதனால தான் இத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்தாங்க அந்த மாதிரிலாம் நிறையா பேசுவாங்க. பட் பழனி எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டார். அவருக்கு
என் ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும் அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பழனிக்கும் கருத்தம்மாக்கும் லேட்டர் குழந்தையும் பிறக்கும். அண்ட் என்ன இந்த மீன் டைம் வந்து சக்கிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் சக்கி வந்து இறந்துடுவாங்க. ஸோ வந்து நம்ம செம்மன் இருக்கார்ல, அவர் வந்து அந்த கண்ணங்கொரான்னு ஒருத்தர்கிட்ட போட் வாங்கினாருன்னு பார்த்தோம்ல, அந்த ஒரு ஹையர் கேஸ்ட் ஹிந்து, அவரோட ஒய்ஃபான பப்பி குஞ்சுவை வந்து மேரேஜ் பண்ணிக்குவார். பிகாஸ் இப்போ அவங்க வீடியோ ஆகிட்டாங்க. ஸோ மேரேஜ் பண்ணிக்குவார். மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தோடனே பஞ்சமிக்கு அவங்களுக்கு ஓகே கிடையாது, பிகாஸ் ஸ்டெப் மாம் வந்துட்டாங்கல்ல. ஸோ அவங்க வந்து அக்காவுடைய வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இப்போ பழனி வந்து அங்கே சீல தான் இருப்பார். அங்கே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது கூட எல்லாம் பேசிக்குவாங்க. இப்போ பிறந்த குழந்தை கூட பார்த்தா பரிக்குட்டியோட ஃபேஸ் ஒத்த மாதிரி இருக்கே அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. பட் பழனி அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும் என் ஒய்ஃபை பற்றின்னு திரும்ப அடித்து பேசிட்டு வருவார். இங்கே வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தா நம்ம கருத்தம்மா வந்து பரிக்குட்டியை பற்றி என்கொயரி பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுடைய தங்கச்சி பஞ்சமிக்கிட்ட. ஸோ பழனி ரொம்பவே கோவமாகி இத்தனை நாள் வந்து நல்லவராக இருந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேலே கோவமாகி இப்போ வந்து திட்டார், சண்டை போட்டுட்டு அவளை ரொம்ப இதாக பேசிட்டு வெளியில் வந்துட்டார். ஸோ ஹஸ்பண்டே சந்தேகப்பட்டுட்டான்னு சொல்லி இங்கே ஒரு பக்கம் கருத்தம்மாவும் மனசு உடஞ்சி போய் தான் இருக்காங்க. இவர் வந்து கடலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்னிங்கை மீறியும் அது ஏதோ சுனாமி சம்திங் அந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருப்பாங்க. பட் அவர் கோவத்தில் அந்த வார்னிங் எல்லாம் மீறி அவர் போயிடுவார். அங்கே வந்து ஒரு ஷார்க்கையும் பிடிப்பார். அந்த ஷார்க்கை பிடிக்க ட்ரை பண்ணும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகி போட் கவிழ்ந்து உள்ளே விழுந்து கடலில் இறந்துடுவார். ஸோ இப்போ அந்த சென்ட்ரல் தீமை கூட நம்ம வந்து அந்த மித்தை கூட ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம கருத்தம்மா ஒன்ஸ் அந்த செஸ்டிட்டி இல்லாமல் கொஞ்சம் அன்ஃபெய்த்ஃபுல்லாக திங்க் பண்ணவும் அவங்க அந்த கடலம்மா வந்து கோவமாய் அவங்க ஹஸ்பண்டை வந்து காவு வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம், அந்த மித் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு என்ன ஆகுது அப்படின்னா பைக்குட்டி வந்து அவர் ஊர்லேருந்து நடந்து இந்த வில்லேஜ்க்கு வந்து நம்ம கருத்தம்மாவை மீட் பண்ண வந்திருப்பார். இந்த மீன் டைமில் கருத்தம்மாவும் மனசு உடஞ்சிருந்தனால இப்போ அவங்களோட லவ் வந்து ரீஅவேக்கன் ஆகிடுச்சு. பரிக்குட்டிக்கும் கருத்தம்மாக்கும் இருந்த லவ். அண்ட் 2 பேரும் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோன்னா ஹேண்ட் இன் ஹேண்டாக கடற்கரையில் இறந்து கிடப்பாங்க. அங்கே அவரும் பழனியும் இறந்துருப்பார். ஸோ இப்போ நம்மளோட 3 சென்ட்ரல் கேரக்டர்ஸும் இறந்து கிடக்கிறாங்க. இந்த நாவல் எப்படி எண்ட் ஆகும்னா இவங்க 3 பேர் டெட் பாடி அண்ட் அந்த சைடில் வந்துட்டு பஞ்சமி வந்து அந்த குழந்தை கருத்தம்மாக்கும் பழனிக்கும் குழந்தை பிறந்துச்சுல அந்த குழந்தைய கையில் வச்சுருக்க மாதிரி இந்த நாவல் வந்து எண்ட் ஆகும். ஸோ இதோட மேஜர் தீம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா மித், சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் ட்ரெடிஷன், க்ரீட் அண்ட் மொராலிட்டி, நேச்சரை வந்து ஒரு சென்ட்ரல் கேரக்டராகவும் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. Hope you all understood the summary. For more such videos, do subscribe my channel. Thank you.